மாலா என்ன நடந்துன்னு சொல்றா? அல்லு சில்லு இதெல்லாம் வச்சு இந்த அவதூறு பரப்புறது. அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நாயன் தாண்டா. நாயன் தாண்டா எப்பவுமே ஜெயிக்கும். எத்தனை பேர் பல்ல புடிங்கி சம்பாரிச்சிருப்பீங்க? இன்னைக்கு உன் பல்ல புடுங்கற பார். ஃபிளாஷ்பேக். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல, உருட்டு. இப்ப வந்து 1000 ரூபாய் இலவசம், பஸ் இலவசம், அதெல்லாம் சும்மா சொல்லிட்டுலாம் போக மாட்டாரு. ஐயோ, இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. இந்த 1000 ரூபாய் வந்துட்டு முதல்வர் கொடுத்துட்டு இருக்காருல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நன்றி நினைக்கிறோம். வந்துருச்சு காசு எங்களுக்கு, ரொம்ப நல்லது, சந்தோஷமா இருக்கு கொடுத்ததுக்கு. முதல்வருக்கும் நன்றி. இது நல்ல ஒரு விஷயம் தான். இது ஊக்கத்தொகையா இல்லாத உரிமை தொகையா கொடுத்ததுக்கு பெருமைப்படுறோம். அங்கீகாரம் கொடுக்குறாரு எங்களுக்காக. ஒரு நாள் வீட்டு வேலை செஞ்சா 30 ரூபா கொடுக்குறாங்க. ஆனா எங்களுக்கு இன்னைக்கு இன்றைய நிலைமைக்கு வந்து ஐயா அவர்கள் 1000 ரூபாய் போட்டதுக்கு செலவுக்கு பாத்துக்கோம். குழந்தைங்களுக்கு எதனா இல்லைன்னா நாங்க வாங்கி கொடுப்போம். ஏதோ எங்களுக்கு செலவுக்கு மாசம் கிடைச்சு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா ஃப்ரீ பஸ்னால எங்களுக்கு காசு கிடையாதுனால அதுவும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. வரும்போது அந்த இலவச பஸ்ல தான் வரும், எங்களுக்கு யூஸா தான் இருக்கு. பஸ் வந்து ஃப்ரீயா விட்டுருக்காரு, அதில் போயிட்டு நான் வாங்கி வந்து அதை வச்சு நான் வியாபாரம் பண்ணியிருக்கேன். திருட்டு பசங்களா, பொங்கல் முடிஞ்சு 1 மாசம் ஆச்சுடா. பசங்களுக்கும் செய்வாரு, பொண்ணுங்களுக்கும் செய்வாரு. அடுத்த சிஎம் அவர் தான். எங்க கிளம்பிட்ட? நீ ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு போயிருவ, நாங்க திருவோடைந்து தெருவுக்கு போணுமா? மாணவிகள் உயர்கல்வி இடைநிற்றலை தடுக்கும் வகையில் கல்வி காலம் முடியும் வரை அவர்களின் வங்கிக் கணக்கில் அரசு மாதம் 1000 ரூபாய் வழங்கும். அந்த மாணவிகள் மற்ற கல்வி உதவித்தொகை பெற்று வந்தாலும் இந்த உதவித்தொகையும் வழங்கப்படும். இன்னும் பார்க்கலாமா? அடுத்த இடத்துக்கு போ. திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவரது உதவியாளர்களும் நகர பேருந்துகளில் கட்டணமின்றி பயணிக்கலாம். ஏயா, இந்த காது கேட்கறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதுல விடும்ல? ஆன்மதலன்ற ஒரு லேர்னிங் டெக்னிக் வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. டிஎன்எஸ்டிசி அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருக்காங்க. வெளிநாட்டு எக்ஸ்போஷர் படிக்கும் போதே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. நிஜமாவா? ஆமாப்பா, நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்தா உனக்கு சாக்லேட் கொடுப்பேன். அரசு கலை கல்லூரியில தான் படிக்கிறேன். 1000 ரூபாய் கிரெடிட் ஆயிடுச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வருஷத்துல 7000 ரூபாய் எனக்கு செலவு, அது போக மீதி ஆகும். பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு நான் சேர்த்து வச்சுப்பேன். இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதுல விடும்ல? நமக்கு இப்பதானே விடுது. 26 புதிய தமிழ்நாடு பார்க்கலாம். உங்களை திருத்தவே முடியாது. என்னங்கறீங்களா? சொல்றது டைரக்டாவும் சொல்ல, இன்டைரக்டாவும் சொல்ல. அவர் யாரையும் வந்து சொல்லல. இந்த பொண்ணு கொஞ்சம் லூசு, வைத்தியத்துக்காக கூட்டி போயிட்டு இருக்க. நீ அப்படியே லூசா சொல்ல வேணாமாயா? யாரெல்லாம் பண்ணாம இருக்காங்களோ அவங்கள தான் சொல்லிருக்காரு அவரு. கொஞ்ச நாள் கழிச்சு டைரக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. அப்படி நான் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணும்போது நிறைய நியூ கமர்ஸ் என்கரேஜ் பண்ணுவேன். சினிமால இதெல்லாம் வந்தது காரணம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து உங்க எல்லாருடைய சப்போர்ட்ன்றது எனக்கு நல்லா தெரியும். புரிஞ்சதா? இன் ஃபியூச்சர் சப்போஸ் நான் அரசியல்ல கால் எடுத்து வச்சால எந்த டிசிஷன் எடுத்தாலும் உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் மறுவேலை. கேட்டுக்க. ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. இதுல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும்? விவசாயி தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவான்? இவ்வளவு நாளா எங்கடா இருந்து மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே ஐயா. இதுக்கு 4 வட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? கோக் மினி 5 ரூபா தான். என்ஜாய். தெரிஞ்சுக்கிட்டியா? என் உடம்பு தோலை உங்க காலுக்கு செருப்பா தச்சு போட்டா கூட இந்த அன்பு கீழாகாது. இல்ல ஒண்ணும் செய்யணுங்க. ஒரு இடங்கள் தெரிவிக்கலாங்க. விஜய் வந்து ஒரு ஆறுதல். விஜய் வரணும் இல்லங்க, அவர் வரணும். ஒரு அனுதாபமா தெரிவிக்கணுங்க. அவங்க தான் 2 உயிர். மாநாட்டிலே ஒரு ஆறுதல் தெரிவிச்சிருக்கலாமே. தமிழ்நாடும் சரி, கேரளாவும் சரி, எனக்கு 2 கண்கள் மாதிரி. கேரளாவில் நிலச்சரிவால் ஏராளமானோர் உயிரிழந்த நிலையில் தமிழ்நாடு அரசு அறிவித்த 5 கோடி ரூபாய் முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் அளிக்கப்பட்டது. அதிமுக சார்பில் 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். நடிகர் பிரபாஸ் அம்மாநில முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு 2 கோடி ரூபாய் வழங்கியுள்ளார். மானிதன். நடிகர் சிரஞ்சீவி மற்றும் அவரது மகன் ராம்சரண் ஆகியோர் 1 கோடி ரூபாய் வழங்கியுள்ளனர். மானிதன். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் 25 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். மானிதன். என்னால் முடிஞ்சிட்டு நான் செய்றேன். நடிகர் விக்ரம் 20 லட்சம் ரூபாய் அளித்துள்ளார். மானிதன். சூர்யா, ஜோதிகா, கார்த்தி ஆகியோர் இணைந்து ரூபாய் 50 லட்சம் நிதி வழங்கியுள்ளனர். மானிதன். 15000 ரூபாய் வழங்கிய திருக்கோவிலூரைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவி 3 மணி நேரம் விடாமல் பரதநாட்டியம் ஆடி அதன் மூலமாக கிடைத்த நிதியை நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அளித்திருக்கிறார். உள்ளேன்னு பெத்தா
இப்படி ஒரு பிள்ளைய பெறணுமா? நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்கார பையன். பிச்சைக்கார பையன். நீ சொன்னதுல ஒன்னாவது கரெக்டா இருக்காயா? நீ ஒரு டுபாக்கூரு. உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்ன? உங்களுக்கே தெரியுதா யாரு சொன்னா செய்யாம இருக்காங்கன்னு? அவர் வந்து யாரையும் குத்தணும் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். பொதுமக்களே தமிழ் மக்களேன்னு பேசுறாரு. அந்த மாதிரி மாமா மச்சா ப்ரோ அப்படின்னு எவ்வளவு அழகா பேசிட்டு போனாரு. அம்மியும் நீயே டாடியும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் காடும் நீயே. அம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்க, ஏதாவது போடுங்க. ஏதாவது போடுங்க. அதுதான் அரசியல். அவனுங்க பண்றதெல்லாம் அரசியல் இல்லை. எங்க தலைவர் வருவாரு, அவர் பண்றதுதான் அரசியல். என்னென்ன இன்னும் சோப் போட்டு துவைச்சு காய வச்சுக்கிட்டு டவுன்ல இதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சுனே. நாம துணியை கொடுத்தோன்னு வச்சுங்க, அதுவே துவைச்சு காய போட்டு கையில குடுத்துரும். கிரைண்டர்னு பேரு. அட இப்படி துவைச்சா எப்படி அடுக்க போறது? ஏந்துருங்க, கொண்டாங்க. பாருங்க. ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க. ஓ ஏனே ஒரு வேட்டி தானே கொடுத்தீங்க, 2 வேட்டி இருக்கு. திராவிட மரபு ஒழிக்கணும். எங்க ஒருக்கா சொல்லு. திராவிட மரபு ஒழிக்கணும். அடே கோபிட்டு தலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. என்ன அதுல உடைச்சு விட்டீங்க? மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன்.